நம்ம கடனை மட்டும் வாங்கி செலவு பண்ணிவிட்டு 2026 யாராவது ஜெயிப்பான் அவன் தலையில் மொத்தமாக கட்டிடலாம், இதை வந்து நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை நோக்கி இவங்க போயிட்டு இருப்பாங்களோங்கிற சந்தேகம் வந்து ஏற்படுது. ஆனால் 2026 புதுசாக வர்றவங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக தானே? ஆமாம், அதுதான் சந்தேகமே. என்ன அப்படின்னா, ஏன் இவங்க இவ்வளோ கடனை வந்து இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2-3 ஆண்டுகளில் அதிகமான கடனை வந்து வாங்கினது வந்து அது என்ன சந்தேகத்தை ஏற்படுதுன்னா, அடுத்த ஆட்சிக்கு நம்ம ஒரு வேளை மேபி வரமாட்டோம், இப்போ வந்து அடுத்து புதுசாக வர்றவங்க தலையில் இதெல்லாம் கட்டி விட்ருவோம். அவங்க புதுசாக வர்றவங்க வந்து பால் விலையை இப்போ உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும், பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த கெட்ட பேரில் அவங்க வாங்கிக்கிட்டோம், அதனால் நம்ம வந்து ஒதுக்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு இந்தியாவிலே வந்து பொருளாதார அடிப்படையில் நம்பர் 1 மாநிலம்னா மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, இப்படி ஒரு 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 லிஸ்ட் டாப் 10 மாநிலங்கள் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து அதிகமான கடனை வந்து இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கடனும் மகாராஷ்டிராவை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே சாதாரண ஒரு பொதுமக்களுடைய தலையில் தான் வந்து விடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் லாஸ்ட் இயர் முடியும் போது என்ன சொன்னாங்கன்னா வந்து அவர் அவ்வளோ கடனில் லாஸ்ட்டு, அதாவது எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அவங்க இவ்வளோ கடனில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு, இப்போ இவங்க இவ்வளோ பெரிய கடனை கொடுத்துட்டு அடுத்த இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு. அதுதான், அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ, அதாவது ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது வேறு. ஒவ்வொரு அரசாங்கமும் இவ்வளோ கடன் வாங்குறாங்க, அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல. இதில் 50% லோன் வந்து ஒரே 2 வருஷத்தில் இவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை, அதற்கேற்ற வளர்ச்சி இல்லையே. எங்கே அந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எங்கே போயிருக்கு? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபா எங்கே போயிருக்கு? அப்போ என்ன இவங்க நடத்திருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்திருக்குது எதுவுமே வந்து தெரியல. இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் வந்து இதை பற்றிலாம் யோசிப்பாங்க. இதற்கு வந்து இவர்களுக்கு இது வரைக்கும் இவங்க தெளிவான பதிலையும் வந்து சொல்ல. இப்போ சிஏஜி அறிக்கை சம்பந்தமாக எந்த விளக்கத்தையும் இவங்க பெருசாக அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்வது மாதிரி எந்த விளக்கத்தையும் இவங்களால் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.